தங்கம் விலை 6 நாட்களில் 33,000 ரூபாய் வரை சரிவு. தங்கத்தில் முதலீடு செய்ய இதுதான் சரியான நேரமா? இதற்கு நிபுணர்கள் சொல்வது என்ன? பொதுவாகவே மக்கள் பயன்படுத்தும் அனைத்து விதமான பொருட்களின் விலையும் தாறுமாறாகத்தான் கடந்த சில ஆண்டுகளில் உயர்ந்துவிட்டது. விலைவாசி உயர்வால் மக்கள் திண்டாடுகின்றனர். அதிலும் தங்கம் விலை கடந்த சில ஆண்டுகளில் தாறுமாறாக எகிரிவிட்டது. கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சவரன் தங்கம் விலையே 5,000 ரூபாய்தான் என்றால் அதை பலரால் நம்ப முடியாது. அதுதான் உண்மை. இன்று 5,000 ரூபாய்க்கு 1 கிராம் நகை கூட வாங்க முடியாது. அந்த அளவிற்கு விலை உயர்ந்துவிட்டது. தங்கம் மட்டுமின்றி எல்லாமே விலை உயர்ந்துவிட்டது. குறிப்பாக ஹோட்டல்களில் உள்ள உணவு பட்டியல் விலை கூட இப்போது உச்சத்தில்தான் இருக்கிறது. 2 இட்லி 10 ரூபாய் என்பது எப்போதோ காணாமல் போய் இன்று 2 இட்லி 35 ரூபாய், சில ஹோட்டல்களில் ஜிஎஸ்டியுடன் 40 ரூபாய்க்கும் வந்துவிட்டது. எதை தொட்டாலும் விலை உயர்வு என்ற ஷாக் மக்களுக்கு அடிக்கவே செய்கிறது. இட்லி விலையே இப்படி இருக்கும்போது தங்கம் விலையை சொல்லவா வேண்டும் என்பது போலத்தான் நிலைமை இருந்து வருகிறது. ஆனால் இப்போது அந்த நிலைமை சற்று மாறி இருக்கிறது. இந்தியாவில் தங்கம் விலை கடந்த 6 நாட்களில் 33,000 ரூபாய் வரை சரிந்துள்ளது. பொதுவாக தங்கம் விலை உயரும் என எதிர்பார்த்த நிலையில் திடீரென ஏற்பட்ட இந்த வீழ்ச்சி மக்கள் மத்தியில் பலத்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்ய இதுதான் சரியான நேரமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. நேற்று 29ஆம் தேதி சென்னையில் 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 9,742 ரூபாயாக இருந்தது. 8 கிராமுக்கு, அதாவது 1 சவரன் 77,936 ரூபாய் என்றும் இருந்தது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு 8,930 ரூபாய் என்றும், அதுவே 1 சவரனுக்கு 71,440 ரூபாயாகவும் இருந்தது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 119 ரூபாய் என்றும், 1 கிலோவுக்கு 1,19,000 ரூபாய் என்றும் விற்பனையானது. கடந்த 10 நாட்களில் தங்கம் விலை மாற்றம், அதாவது இஸ்ரேல் ஈரான் நாடுகளின் போர் நிறுத்தத்தின் பின் விளைவாக தங்கம் விலையில் மாறுதல்கள் ஏற்பட்டுள்ளன. போர் நிறுத்தம் காரணமாக கடந்த 24ஆம் தேதி 14,700 ரூபாய் தங்கம் விலை வீழ்ச்சியடைந்தது. பிறகு 25ஆம் தேதி 2,700 ரூபாய் குறைந்தது. அதன் பிறகு ஜூன் 27ஆம் தேதி 9,300 ரூபாய் வீழ்ச்சியடைந்தது. அடுத்த நாள் 28ஆம் தேதி 6,000 ரூபாய் வீழ்ச்சியடைந்தது. ஆக மொத்தம் 100 கிராமுக்கு 39,300 ரூபாய் வரை தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. MCX தங்கம் விலை கடந்த 27ஆம் தேதியன்று 10 கிராமுக்கு 95,524 மாறி 1.61% வீழ்ச்சியை பதிவு செய்தது. MCX வெள்ளி விலை 1,06,429 ரூபாயாக சரிந்துள்ளது. இதில் வெள்ளி விலை மாற்றம் என்பது குறைவாகவே இருக்கிறது. கடந்த 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஒவ்வொரு நாளும் 1,000 ரூபாய் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி 100 ரூபாய் வீழ்ச்சியும், அடுத்த நாள் 29ஆம் தேதி கிலோ 1,07,800 ரூபாய் என்ற நிலையான விலையில் வெள்ளி இருந்துள்ளது. அடுத்த வாரத்தில் தங்கத்தின் விலை கணிப்புகளின்படி கோமெக்ஸ் தங்கம் $3,280 எதிர்பார்க்கப்பட்டாலும் $3,200 வரை சரிவுக்கு வாய்ப்புள்ளது. MCX தங்கம் 93,800 ரூபாய் முதல் 98,200 ரூபாய் வரை வரம்பாக உள்ளது. சில்வர் MCX 1,00,000 ரூபாய் முதல் 1,10,000 ரூபாய் வரை வரம்பு உள்ளது. சில்வர் கோமெக்ஸ் $35 முதல் $38.50 வரம்பாக உள்ளது. இந்த அடிப்படையில் தங்கம் வெள்ளி விலை அடுத்த வாரத்தில் இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு வரும் இந்திய பொருளாதார வல்லுநர்கள் கூறியதாவது, தங்கத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு அமெரிக்க வட்டி விகித ஏற்ற இறக்கம் மற்றும் மத்திய கிழக்கு நிலவரம் போன்ற உலகளாவிய காரணங்களால் ஏற்பட்டது. இப்போது தங்கம் பாதுகாப்பான முதலீடு என்ற தத்துவத்தில் உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். அப்புறம் என்ன, தங்கத்தை வாங்க தங்க நகை கடைகளுக்கு குடும்பத்தோட கிளம்ப வேண்டியதுதானே. உங்கள் தின சேவல்.